அரசியல் தட நேயர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முரளி. சென்னையில் உள்ள ஆழ்வார்பட்டியே மக்கள் வளர்த்து அப்படி தள்ளாடுதான். என்னடா பார்த்தா 2 நாளுக்கு முன்னாடி மக்கள் நீதி மையம் அலுவலகம் திறந்திருக்கு. அந்த கட்சியோட தலைவர் கட்சி அலுவலகம் வந்துருக்கு. என்னது தலைவர் கட்சி அலுவலகம் வந்துட்டாரா, அந்த கட்சி அலுவலகம் வந்துட்டாரா அப்படின்னு பூரா ஒரே எக்கோ அடிக்குது. என்ன பார்த்தா கிட்டத்தட்ட நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் நிறையா படங்கள் ஷூட்டிங்காட்டி வெளியூர் சென்ற கமல்ஹாசன் அவர்கள் திமுக பிரச்சாரத்தெல்லாம் முடிச்சுட்டு, திமுக நிகழ்ச்சியெல்லாம் எல்லாம் முடிச்சுட்டு இப்போத்தான் தன் கட்சி அலுவலகம் ஆழ்வார்பேட்டில் இருக்கிறது ஞாபகம் வந்திருக்காது. இதை கண்ட கட்சி தொண்டர்கள் அப்படியே நிறைய ரோடு ஃபுல்லாக வந்து நிற்பாங்க. பார்த்தா ஒரு 15 பேர் வந்துட்டுருக்காங்க. அந்த 15 பேரும் வந்து, ஆண்டவரே உங்கள் நம்பி நாங்கள் கட்சியில் வந்து இணைஞ்சிருக்கோம், ஆண்டவரே உங்கள் நம்பி கட்சியில் நாங்கள் 2014 பயணிக்கிறோம், எங்களுக்கு ஒரு வார்டு கவுன்சிலராக இல்லாட்டி ஒரு சேர்மன் சீட்டாவது வாங்கி தருவீங்கன்னு பார்த்தா நீங்கள் மட்டும் ராஜ்யசபா சீட்டு வாங்கிட்டு போயிட்டீங்களே, என்ன ஆண்டவரே இதெல்லாம் நியாயமா அப்படின்னு கேட்கட்டும். அதெல்லாம் பயப்படாதீங்கப்பா, இந்த முறை திமுக தலைமையிட்ட பேசிட்டேன். நமக்கு தமிழ்நாட்டில் நம்ம அதிகமாக வாக்கு சதவீதம் இருக்கக்கூடிய 15 தொகுதி லிஸ்ட்டை நான் எடுத்து வச்சுருக்கேன். அதில் குறைந்தது 5 10 நான் உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவேன். என்னை நம்பி வந்தவங்க யாரும் கெட்டு போக மாட்டாங்க. சினிமா துறையில் என்னை பற்றி கேட்டு பாருங்கள். என்னை நம்பி வந்து யாருமே நடு ரோட்டில் போய் நின்னதில்லை, மாளிகை உச்சத்தில் நிற்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு நான் ரொம்ப செல்வாக்கான மிக ராசியானவர். கிட்டத்தட்ட 60 ஆண்டு தெரியுமில்ல சினிமா துறையில் நான் தான் கிங் மேக்கர். அதனால் இந்த அரசியலில் நான் இல்லாமல் ஒரு பொட்டு கூட நகலை தெரியுமில்ல. நம்ம யார்? மக்கள் நீதி மையம். மையம் இல்லாமல் ஏதாவது விஷயம் நடக்குமா? நம்ம இருக்க வரைக்கும் எதுவும் நடக்காது. உங்களுக்கு கண்டிப்பாக சீட்டு வாங்கி கொடுத்தேன்னு கமல் உத்தரவாதம் கொடுத்துட்டு போயிருக்காராம். அதை நம்பி இருக்கக்கூடிய அந்த 10 நிர்வாகிகள் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்களாம். தலைவர் இந்த முறை எம்எல்ஏ சீட்டு வாங்கி கொடுத்துருவார். நம்ம வாழ்நாளில் ஒரே ஒரு முறை சட்டசபைக்கு எம்எல்ஏ போயிடணும்னு நினச்ச கனவுல இருக்க எல்லா பேரும் வந்து மனு கொடுத்துருக்காங்க. தலைவர் பெரிய முடிவில் எடுத்துருக்காரு. அதுவும் இந்த முறை எம்எல்ஏ ஆகிரும் சொல்லி எல்லா பேரும் ரொம்ப சந்தோஷம் ஹாப்பியாக இருக்காங்களே. சரி, இதை பற்றி நம்ம மக்கள் நீதி மையம் நிர்வாகி சிலரிடம் போய் கேட்டது, என்னங்க உங்கள் தலைவர் ரொம்ப உற்சாகமாக பேசுகிறாராம்ல, எல்லாத்தையும் சீட்டு கொடுக்குறா சொல்லியிருக்காமல, கட்சியில் இருக்க எல்லாத்துக்கும் சீட்டாமல, ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்களே அப்படி சொல்லி கேட்டதுக்கு, என்னங்க தலைவா, கட்சியில் இருக்கிற மொத்தம் நாங்கள் ஒரு 8 பேர் இருக்கோம். அதில் நான் ஒரு உறுப்பினர், மிச்சவங்களும் 4 பேர் இருக்காங்க. அதில் ஒரு 4 பேருக்கு சீட்டு வாங்கி தருவார். அதுக்காண்டி கட்சியில் 234 தொகுதி சீட்டை வாங்கி தர போகிறாரு. எங்கள் தலைவர் கட்சி ஆரம்பிக்கிறப்போ நாங்கள் எவ்வளோ கனவுகளோடு வந்து தெரியுமா? 2018 பார்த்துருப்பீங்களே, தலைவர் கட்சி ஆண்டவர் ஆரம்பிக்கிறப்ப தமிழ்நாட்டே கதி கலங்குச்சு. அதுவும் திமுக அதிமுக எங்களை கண்டு அப்படியே எடுத்தேம்பார் ஓட்டத்தை அப்படின்ற மாதிரி பயந்து ஓடினாங்க. வர்றப்ப என்ன சொன்னது? மாற்றத்திற்கான அரசியல், சமூக நீதி, இங்கே வாரிசு அரசியல் இருக்கக்கூடாது, இலவச கல்வி, இலவச மருத்துவம், எவ்வளோ கொள்கைகளோட கட்சி ஆரம்பித்த எங்கள் தலைவர் காலப்போக்கில் 2019 நாடாளுமன்ற தேர்தல்னு அங்கே ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தோம். சரி, இதுக்கு மேலே நம்ம தோல்வி தாங்க முடியாது என்று முடிவெடுத்த தலைவர் எங்களை புறம் கூப்பிட்டு, இனிமேல் நம்ம தன்னிச்சையாக நிற்க வேணாம், பெரிய மெகா கூட்டணி, அது சாதாரண கூட்டணி, இந்திய அளவில் பேசக்கூடிய மிகப்பெரிய கட்சி லிஸ்ட்டை அவட்ட கொடுங்க, அவங்கள கூப்பிட்டு வந்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை நம்ம 2021 வெற்றி நம்மதே சொன்னாங்க. சரி, அப்படி யாரடா கூட்டுவோம்னு சொல்லி நான் எல்லா பேரும் ஒத்து பார்த்தேன் தலைவா. பெரிய காமெடி நடந்து வச்சுங்க. சமத்துவ மக்கள் கட்சி, அதே மாதிரி ஐஜேகே, இவங்களை கூட்டு வந்து பெரிய கூட்டணி அமைச்சுன்னு சொல்லி 2021 தமிழ்நாடு ஃபுல்லாக நின்னாங்க. கடைசி பார்த்தா எங்களுக்கு 110 சீட்டு கொடுத்தாங்க. சரி, 110 சீட்டில் ஒரு சீட்டாவது எங்கள் தலைவர் ஜெயிச்சிடும். 110 சீட்டில் நாங்கள் நின்னங்க. அந்த 110 சீட்டில் ஒரு சீட்லேயாவது எங்கள் தலைவர் ஜெயிச்சிடுவோம் பார்த்துங்க. அவரு வாஸ் அவுட் ஆனது இல்லாமல் அந்த 2 கட்சி வாஸ் அவுட் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் கடந்து வந்த காலம்லாம் உங்களுக்கு தெரியுமில்ல. 2021 மேலே சட்டமன்ற தேர்தலில் கடுமையான தோல்வி. நாங்களாவது இந்த வரைக்கும் கட்சி வச்சு நடத்துகிறேங்க. எங்களை நம்பி வந்த சமத்துவ மக்கள் கட்சி நைட்டில் தூங்கியிருக்க நல்ல கனவுல வந்து பிஜேபியோட இணைக்கும் தோணுச்சு. அதனால் போய் பிஜேபியோட அவரெல்லாம் இணைச்சி கட்சியே கொண்டு போய் இணைச்சிட்டாரு. எங்களோட கூட்டணி வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக வாஸ் அவுட் ஆகிட்டோம். நாங்கள் மக்கள் நீதி மையம் மக்கள் மீதி மையமாக செயல்படுது, நெருக்கி வாஸ் அவுட் ஆயிடுச்சு. நீ ஒன்றும் சொல்லிக்கிறல்ல, எங்கள் தலைவர் மட்டும் கட்சியில் இருக்காரு. இருந்தாலும் எங்கள் தலைவர் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. நாங்கள் வீழ்வோம் என்று நினைத்தாயா? கண்டிப்பாக நாங்கள் வந்து தமிழ்நாட்டை வந்து திரும்ப எப்படியாவது மக்கள் நீதி மையம் ஆட்சியில் வருமென்னு யார் நினைக்குதா? ஆண்டவர் பாய்ஸ் நினச்சிக்கிருக்காங்களாம். இதில் மிகப்பெரிய கூத்து 2021 தேர்தலில் கடுமையான தோல்வியில் சந்தித்தோம். அதுக்கு முன்னாடி 2024 முன்னாடியே பார்த்தீங்கன்னா நாங்கள் திமுக கூட்டணி சேர்ந்துட்டோம். இந்த முறை எப்படியாவது ஒரு 5 சீட்டாவது வாங்கி பல எம்பிக்களை வந்து நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி பல விஷயங்களை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கலாம் பார்த்தோம். ஆண்டவர் என்ன நினச்சான்னு தெரியல. இந்த முறை நாங்கள் எங்களுக்கு எந்த சீட்டு வேணாம், திமுக ஆண்டி பிரச்சாரம் பண்ண போன்னு சொல்லி பிரச்சாரத்தில் போனார்.
ஆனால் அந்த விஷயம் எங்களுக்கு அப்போதைக்கு தெரியாது. அது ஒரு உள்கூத்து அரசியல் இருக்குது. நீங்கள் எங்களுக்கு மட்டும் பிரச்சாரம் மட்டும் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டு தரோம். அது நீங்கள் வாங்கிக்கன்னு சொல்லி எங்கள் தலைவர்கிட்ட பேசிட்டாங்க உங்களுக்கு. எங்கள் தலைவர் தொண்டர்களை பற்றியோ நிர்வாகிகளை பற்றி கவலைப்படல. அவருக்கு தேவை ராஜ்யசபா சீட்டு கொடுத்துட்டாங்க. அதனால போய் பிரச்சாரம் பண்ணி முடிச்சாரு. சரி, இப்போ ராஜ்யசபா சீட்டு எங்கள் தலைவர் வாங்கிட்டார்ல. ஆனால் இவர் இந்த விஷயத்த இவ்வளோ பண்ணதுக்கு இவ்வளோ தூரம் கட்சி ஆரம்பிக்கணும் அவசியம் கிடையாது. 2016 கட்சி ஆரம்பித்து டிவியெல்லாம் உடைச்சி மாற்று அரசியல், மைய அரசியல் பல கோட்பாடை சொல்லி கட்சியோட நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லா பேரும் பார்த்தீங்கன்னா கட்சி ஆரம்பிக்கிற காலத்தில் ஃப்ளக்ஸு, போஸ்ட்டு, கொடிக்கம்பம் இது மாதிரி பொருளாதாரியாக நிறையா நாங்கள் பாதிப்படைஞ்சோம். நிறையா செஞ்சோம். எப்படியாவது மாற்று அரசியலை தலைவர் கொண்டு வந்துடுவார்னு. கடைசியில் பார்த்து இந்த ஒத்த எம்பி சீட்டுக்காண்டி போய் கட்சியை முழுசாக அங்கே அடமானம் வச்சிட்டாரு. இப்போ மக்கள் நீதி மையத்தில் ஒரு அறிக்கை வரணும்னா கூட திமுக தலைமையை பார்த்து இந்த அறிக்கை கொடுங்க, இந்த அறிக்கை கொடுக்கக்கூடாதுன்னு அவங்க ஓகே பண்ண முன்னாடி தான் அந்த அறிக்கையை வெளியே வரக்கூடிய சூழ்நிலைக்கு எங்கள் தலைவர் ஆகிட்டாரு. சரி, 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஒத்த எம்பி ஆயாச்சு. 26 சீட்டு கொடுப்போம் பார்த்தா இவர் கூப்பிட்டு கூட்டம் போட்டு எல்லாத்தையும் பேசியிருக்காரு. நேர்மையான விஷயந்தான். என்ன ரொம்ப நாள் பூட்டி கிடந்த ஆஃபீஸை இவ்வளோ க்ளீன் பண்ணும், எல்லாத்தையும் காண்டி க்ளீன் பண்ண வெளியே கூப்பிட வேணாமே, எல்லாத்தையும் வர சொன்னோம்னா அவனே எல்லாத்தையும். ஏன்னா கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆஃபீஸ் பூட்டி கிடக்கு. வர சொல்லி எல்லாத்தையும் அலுவலகத்தை பண்ணி நீட்டாக க்ளீன் பண்ணி தொடச்சி பத்தி சுடம் பொருத்தி நீட்டாக பண்ணுறதுக்காண்டி பண்ணாரான்னு தெரிலைங்க. அப்போ நாங்கள் சொல்ல ஆண்டவரோட பாய்ஸும் புலம்புறாங்க. சரி, இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு பார்ப்போம். 2024 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 1000 நாட்களாக இருக்குது. இன்னொரு 25 நாள் 30 நாள் இருக்குது. அதுக்குள்ளே தெரிஞ்சிடும். ஆண்டவர் நம்பி இன்னும் ஒரு 5 பேர் இருக்கும். இந்த முறை சீட்டு வாங்கி கொடுத்தா நாங்கள் இருப்போம். சரி, பாய் செய்யும்னு நாங்கள் இடத்த கல்வி ஓடி போயிடுவோம் அப்படின்னு ஆண்டவர் பாய்ஸ் புலம்புறாங்க. அதுவும் இல்லாமல் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக பின்னோ மக்கள் நீதி மையத்தை கொண்டு போய் அப்படி சொல்லக்கூடியவங்க மக்கள் நீதி மையத்தை கொண்டு போய் மீத உள்ள அந்த மையத்தை திமுகவில் இணைக்க போதாக ஒரு தகவல் சொல்கிறாங்களே அப்படின்னு அதே நிர்வாகிகிட்ட கேட்குறப்ப, தலைவா இது வரைக்கும் எதுக்கு தலைவா இணைக்கணும்? இப்போயே பார்த்தீங்கன்னா திமுகவில் இளைஞர் அணி, மாணவர் அணி, இது மாதிரி சிறுபான்மை அணி நிறைய அணி இருக்குல்ல. அதே மாதிரி திமுகவோட ஒரு அணி தான் மக்கள் நீதி மையம். அதனால் கட்சியோ இணைக்கலாம் வேணாங்க. ஏன் அதை போய் எதுக்கு இணைக்கணும்? நான் அதோட ஒரு அணி தான். எங்கள் அணியில் என்ன செய்ய சொல்கிறாங்களோ அந்த அணி செஞ்சு முடிக்கும். அதே மாதிரி மக்கள் நீதி மையத்தோட ஒரே வேலைன்னா துணை முதலமைச்சர் போடக்கூடிய உத்தரவை சரியானதை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது எங்களுக்கு வேலை. நாங்கள் அதை பரப்புறதே எங்கள் வேலை. அதனால் இது கட்சி கிடையாது, திமுகவோட ஒரு சின்ன அமைப்பு தான் அப்படின்னு மக்கள் நீதி மையம் தொண்டர்கள் ரொம்ப புலம்பி அப்படியே கண்ணீரோடு போகிறாங்க. இதற்கு ஆண்டவர் பயசுக்கு என்ன சொல்ல காத்திருக்கார்? 2026 சட்டமன்ற தேர்தல் மக்கள் நீதி மையத்துக்கு வளர்ச்சியாக இருக்குமா, வீழ்ச்சியாக இருக்குமா, இல்லை என்ன நடக்குது என்பதை வருங்காலம் நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம். இந்த காணொலியை தொடர்ச்சியாக பார்த்து ஆதரவளிக்கக்கூடிய அனைவரும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.